கர்த்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் அருமையானவரே, கர்த்தருடைய திருநாமத்தினாலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது பேரன்பு, கிருபை, இரக்கம், தயவு இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கர்த்தருடைய முகத்தை ஆர்வமாய் தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இடைவிட போகிறார். ஆகவே ஒரு எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்திருங்கள். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 2வது திருவசனம். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதை செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே தேவனாகிய கர்த்தர் தன்னை குறித்தும் அவருடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் அடைக்கலம் புகும்போது, வாழ பழகும்போது, ஒரு இணையில்லாத தெய்வீக சுகபலன் ஆரோக்கியம் நம் ஒவ்வொருவருக்கும், நமக்கு அருமையானவர்களுக்கும் உரியதாக மாறுகிறது. இதை குறித்ததான ஆழமான காரியங்களை தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். ஆகவே கர்த்தாய் ஆண்டவருடைய ஒத்தாசையோடு கூட நாம் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள பிரயாசப்படுவோமாக. கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவர் எல்லைகளிலும் அவருடைய தெய்வீக சுகபலன் ஆரோக்கியத்தின் பரிபூரணத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு நாளில் நாம் கர்த்தரிடத்திலே அற்புதத்தை பெற்றுவிட்டு அதற்கு பிறகு அப்படியே இருந்து விடுகிற காரியம் அல்ல. நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இந்த தேவனுடைய அனுக்கிரகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய நாம மகிமைக்காக பெற்று அனுபவித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கவனமாய் செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபட போகிறார். முதலாவதாக, பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய ஜனத்தை நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை சுற்றுப்புற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு கிடைக்கிற ஆகாரம், தண்ணீர், அது ஒரு பக்கம் இருக்கிறது. அதையும் ஆண்டவரே கொடுக்கிறார். சில இடங்களில் அதிலும் பற்றாக்குறை இருந்தாலும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 105 37வது திருவசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனமாகிய இஸ்ரவேலை புறப்பட பண்ணின பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே இருந்தார்கள். சங்கீதம் 105:37 அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் பலவீனப்பட்டவன் ஒருவனாயிலும் இருக்கவில்லை. பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அறிக்கை பாருங்கள். இஸ்ரவேலர் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், அவர்களுக்கு அங்கே எல்லாமே பற்றாக்குறையாகத்தான் இருந்திருக்கும். அவர்களை அங்கிருந்து புறப்பட பண்ணின பொழுது அவர்களை அனுப்பி வைத்த ஜனங்கள், இவர்கள் வனாந்திரத்தில் போய் செத்து மடிவார்கள், இங்கே எகிப்தில் இருக்கிற இந்த பற்றாக்குறை காரியங்கள் கூட அங்கே இருக்காது என்று சொல்லிதான் பாருங்கள் வாழ்த்தி அனுப்பி வைத்தார்கள். அதை வாழ்த்தி என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் கர்த்தர் அந்த தவறான வாழ்த்துதல்களையெல்லாம் கேன்சல் பண்ணி இஸ்ரவேல் ஜனத்தை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு சௌக்கியத்தோடு இருந்தார்கள். பற்றாக்குறை இல்லை. ஸ்தோத்திரம். சில இடங்களிலே கொஞ்சம் அலைந்தார்கள். ஆனாலும் கர்த்தரை நோக்கி முறையிட பழகும் பொழுது, எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவர்களுடைய தேவைகளெல்லாம் பூரணமாக சந்திக்கப்பட்டது. சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள்.
கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்திலே அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர்கள் அவரை உற்று பார்த்து அவர்கள் முகங்கள் மிளிர்ந்தன என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கோம். பாருங்கள், அவரை உற்று பார்த்தார்கள், நோக்கி பார்த்தார்கள். உடனே பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு மன்னா வந்தது, கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. மற்றும் ஒரு சமயத்திலே அவர்கள் தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு தேவையான காடைகள் வந்து ஸ்தோத்திரம் ஒரு ஆள் உயரத்திற்கும் போல அந்த காடைகள் குவிந்து அநேக கிலோமீட்டர் நீளத்திற்கு விழுந்து கிடந்தன என்று வேதம் பதிவிடுகிறது. அவர்களுடைய கால் வீங்கவில்லை, வஸ்திரம் பழசாகவில்லை. அவர்கள் நடுவிலே தேவனாகிய கர்த்தர் இருந்தார், அவர்களை நடத்தி கொண்டே சென்றார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காரியம் நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிழலாட்டமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலே அவர் புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்தார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது 25வது வசனங்களிலே வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையே ஒரு அடையாளமாக்கி அதை ஒரு அப்பமாக கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தையே ஒரு பானமாக்கி அதை புதிய உடன்படிக்கையின் திராட்சரசமாக அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார், இப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், அது ஒரு விசுவாச அடையாளம். அதை நாம் அவருடைய சரீரத்திற்கும் அவருடைய இரத்தத்திற்கும், அவருடைய சரீரம் என்று சொல்லும் பொழுது மாம்சத்திற்கும் அவருடைய இரத்தத்திற்கும் உரியவர்களாக நாம் இருக்கிறோம். அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறது. அவர் கொடுக்கிற ஆகாரம் அது ஜீவ அப்பமாக இருக்கிறது. பிரெட் ஆஃப் லைஃப், ஜீவனுக்கு ஏதுவான ஒரு அப்பம். அந்த அப்பத்தை நாம் சாப்பிட பழகும்போது அவருடைய அந்த திராட்சை ரசமாகிய பானத்திலே பங்கு பெற நாம் பழகும் பொழுது நாம் அவரிலே பங்கு பெறுகிறோம். அது மாத்திரமல்ல, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இருள் அதை மேற்கொள்ள முடியவில்லை. அதே ஜீவனிலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு பங்கை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களிலே நாம் இந்த அனுபவத்திற்குள்ளே வருகிறவர்கள் இருக்கிறவர்கள், அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நல்லா கிறிஸ்துவுக்குள்ளே வளர தேர விட்டு கொடுங்கள். ஸ்தோத்திரம். என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தின ஆரம்ப நாட்களிலே ஒரு வார்த்தை, இந்த ஆகாரத்தை புசிக்கிறவனுக்கு ஒரு நாளும் பசியே கிடையாது, இந்த பானத்தை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகமே கிடையாது. எனக்கு அந்த வசனம் என்னை ஆரம்ப நாட்களிலே மிகவும் உற்சாகப்படுத்தியது, ஊக்கப்படுத்தியது. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதிலே ஜாக்கிரதையாக இருப்போம் என்றால் நம்முடைய ஆத்துமா ஒரு நாளும் பசியாக இருக்காது, நம்முடைய ஆத்துமா ஒரு நாளும் தாகமாக இராது. காரணம், கர்த்தர் அதை நம்முடைய ஜெப நேரங்களிலே நாம் கூடி ஆராதிக்கிற வேளையிலே, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற வேளையிலே அதை நமக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் அதிலே திருப்தி அடைய பழக வேண்டும். அதிலே நாம் திருப்தி அடைய பழகும்போது இந்த உலகத்திலே உள்ள காரியங்கள், அது எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி. பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் உபத்திரவம் ஒரு பக்கம், வனாந்திரத்தின் உபத்திரவம் மற்றொரு பக்கம், அலைச்சல்கள் மற்றொரு பக்கம், எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்தார். பழைய ஏற்பாட்டிலே நிழலாட்டமாக கர்த்தர் வெளிப்பட்ட பொழுதே போதுமானவராக இருப்பார் என்றால், புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கும் எனக்கும் அவர் போதுமானவராக, மகிமையானவராக நம்மோடு கூட இருப்பது எவ்வளவு ஒரு அதிகமான நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் இந்த அனுபவத்திற்குள்ளே நான் வரவில்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ, ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் என்று உங்களை அன்பாய் அழைக்கிறார். ஸ்தோத்திரம். யாருமே தேவனுடைய சமூகத்திற்கு புறம்பானவர்கள் அல்ல.
ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை, கிறிஸ்து இயேசுவை பற்றி தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, உம்மாலே அல்லாமல் எனக்கு ரட்சிப்பு இல்லை, உம்முடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு எனக்கு கிடைக்கிறது, ஆகவே எனக்கு இப்பொழுதே அதை தாரும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது கர்த்தர் இப்பொழுதே அதை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளரும் பொழுது தேவனுடைய புத்திரர்களாக, ஸ்தோத்திரம், நகைச்சுவையாய் சொல்ல வேண்டுமென்றால் அரை டிக்கெட்டாக இருக்கிறவங்க ஃபுல் டிக்கெட்டாக மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, அந்த தேவனுடைய பந்தியிலே நாம் அமர பழகுவோம் என்றால், பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அப்பத்தை சரியாய் சாப்பிட பழகுவோம் என்றால், தெய்வீக சுகபலன் ஆரோக்கியம் உங்களுடையதும் என்னுடையதுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே சகல துதிகன மகிமை கிறிஸ்தேசுவின் மூலமாக எப்பொழுதும் உண்டாகட்டும். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். இன்று இந்த கர்த்தரோடு பந்தி அமரக்கூடிய அனுபவத்திலே நாம் கிரமமாக, ஒழுங்காக, ஜாக்கிரதையாக இருப்போம் என்றால், ஸ்தோத்திரம், இன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளவோ சவால்கள், சில நேரங்களிலே மருத்துவர்களாலே, மருத்துவமனைகளாலே தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதை தீர்த்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், மல்கியா 4:2 அவரை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நீதியின் சூரியன். பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வேதம் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்று அவராலே நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவரை விசுவாசிக்கும் போது அவருக்குள்ளாக தேவனுடைய கிருபையின் பரிபூரணத்தை நாம் இலவசமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நாளிலே முழு பூமியிலும் இந்த கிருபையிலே பங்கடைகிறவர்கள் கோடிகள் கணக்கில் இருந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் பரிபூரணத்திலும் நாம் பங்கடைகிறோம். அதற்கு அடுத்தபடியாக நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்கள், நீதியாகிய ஈவு, கிஃப்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், இலவசமாக விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பூரணமாக கொடுக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பது பரிபூரணம் உள்ளது. அந்த ஒரே ஒப்பற்ற பலி பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தப்பட்டதின் மூலமாக ஒரே நேரத்தில் அந்த பரிபூரணத்தின் முழுமையும் நமக்குள்ளே வைக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சில நேரங்களிலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்கு பின்பதாக தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு முதலீடை பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்று தேவன் நமக்கு கொடுக்குற அந்த ரட்சிப்பின் கிருபையின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் ஆண்டவருடைய அனுக்கிரகத்தால் தான் உண்டாயிருக்கும். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படிக்கு, நம்முடைய மனதை திறக்கும்படிக்கு, நம்முடைய இருதயத்தை திறக்கும்படிக்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. நானும் ஜெபிக்கிறேன். அந்த கிறிஸ்து இயேசுவின் அந்த ஒப்பற்ற சிலுவை தியாக பலியை நாம் முழுமையாக புரிந்து கொள்வோம் என்றால், ஸ்தோத்திரம், தேவனுடைய அந்த விலையேற பெற்ற அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். யோவான் 3:16 அப்படி சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். தேவன் அவரை விசுவாசிக்கிற ஒருவராகிலும் கெட்டு போகாதபடிக்கு, ஆங்கில வேதாகமத்தில் பெரிஷ் ஆகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு அவரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நமக்காக தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த ஒப்பற்ற பலியிலே ஒரு பக்கம் கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம்.
கிருபையின் பரிபூரணம். அதற்கு இந்த பக்கம் அவருடைய நீவின் பரிபூரணம் ஈவாக கிஃப்டாக கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். இந்த ஒப்பற்ற ஒரே பலி ஒரே தரமாக அவர் நமக்காக வெளிப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது திருவசனத்தை வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் என்று சொல்லும்போது தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நம்ம எல்லாருக்காகவும் அவர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தம் பண்ணக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பரிந்து பேசுகிறார். இந்த மகனை இரட்சியும், இந்த மகளை இரட்சியும், இன்னும் நான் சிலுவையில் மரித்த அந்த இரத்தத்தின் மூலமாக இன்னும் கிருபை பெருகட்டும். ஒரு பக்கம் கிருபை பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றொரு பக்கம் நமக்காக நன்மையானவைகளை பேசுகிறார். இந்த மகனுக்கு இன்னும் நன்மைகளை கொடும், இந்த மகனுக்கு பரிசுத்த ஆவியானவராகிய மிகவும் விலையேறப்பெற்ற நன்மையானவரை கொடும், இன்னும் பூமிக்குரிய நன்மைகளை கொடும் என்று சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே சகல துதி கன மகிமை எப்பொழுதும் உண்டாகட்டும். அவர் பரிந்து பேசுகிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் கிருபையும் பெறுகிறது, நன்மைகளும் இறங்கி கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே எபிரேயர் 12:24 சொல்லுகிறது, ஆபேலின் இரத்தம் பேசினபடியாக அல்ல, அதைவிட நன்மையானவைகளை பேசுகிற ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் தெளிக்கப்படுதல். அந்த இரத்தம் நாம் ஒரு நாளிலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த இரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதன் மூலமாக நாம் ஜீவ வழியிலே நடந்து செல்வதிலே அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஒரு பக்கம் அந்த இரத்தம் சிந்துதலின் மூலமாக வருகிற கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். நன்மைகளை கொடுக்கும்போது அங்கே சுகபலன் ஆரோக்கியம் நமக்கு பூரணப்படுத்தப்படுகிறது, துளிர் விடுகிறது. ரட்சிப்பின் போதே துளிர் விட்டு விட்டது. அது நம்முடைய ஆத்துமாவிலே பரிபூர்ணமாக இருக்கிறது. நாம தொடர்ந்து கர்த்தருடைய வழியிலே நடக்க பழகும்போது 3 யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கிறபடி, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படிக்கு வேண்டுகிறேன் என்று பக்தன் ஜெபித்தபடியாக தேவன் சுக வாழ்வை, பரிபூர்ண வாழ்வை, தொடர்ந்து நித்திய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதுதான் திட சத்தியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இதில் எந்த இடத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். இன்னும் ரட்சிப்பின் காரியத்தை ஸ்தோத்திரம் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறோமா? இல்லை என்றால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் ஆவியானவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் இடம் கொடுத்திருப்பீர்கள். உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய சொத்து சுதந்திரங்களிலே, சபைக்கு அடுத்த காரியங்களிலே, ஊழிய காரியங்களிலே எவ்வளவு அர்ப்பணித்திருக்கிறீர்கள், எவ்வளவு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை அர்ப்பணித்து விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை சற்று யோசனை பண்ணி பாருங்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இந்த சுக பலன் ஆரோக்கியத்தை, சுக ஜீவனை நமக்குள்ளே பரிபூரணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் அதை நமக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து ஏசாயா 53:4-5 நாம் பார்க்கிறோம். பாருங்கள், சிலுவையிலே அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் பதிவிடுகிறது. அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று ஏசாயாவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பின்னாடி 1 பேதுரு 2வது அதிகாரத்தில்
குணமானோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த பாவம், அக்கிரமம், மீறுதல், there is no way of escape other than the blood of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மாத்திரமே அன்றி தப்பி செல்வதற்கு வேறு வழி இல்லை. அது மாத்திரமல்ல, தழும்புகள் என்று குறிப்பிடப்படுவது அவர் அந்த பாடுகள் எல்லாவற்றையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதிலே அங்கே பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவரை உயிரோடு கூட எழுப்பினார். பாருங்கள், அதிலே அவருக்கு தழும்புகள் உண்டாயின. பாருங்கள், அந்த காயங்கள் ஆற்றப்படாமல் இல்லை, அங்கே அற்புதமாக அவைகள் சுகமடைந்தன. ஆங்கில வேதாகமத்தில் சில இடங்களிலே ஸ்ட்ரைப்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சில இடங்களிலே மார்க்ஸ், அடையாளங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகமடைதலை அவருடைய திருச்சரீரம் பெற்றுக்கொண்டது. அதன் மூலமாக நாமும் குணமானோம் என்று பக்தன் குறிப்பிடுகிறார் 1 பேதுரு 2. ஆகவே நாம் அதை, இது உண்மை, திட சத்தியம், இதை முதலாவதாக ஆவியானவர் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதை உள்ளது உள்ளபடியாக தெளிவாக பூரணமாக புரிந்து கொள்வோம் என்றால் நமக்கு அதற்குள்ளே அதன் மூலமாக ஒரு தைரியம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் அந்த ஜீவ பிறப்பிடமாகி அவருடைய சரீரத்திலிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே சகல துதிகன மகிமை உண்டாகட்டும். இந்த ஏசாயா 53:4-5 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே மத்தேயு 8வது அதிகாரம் 16-17 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமாம், இங்கே பாடுகள், துக்கங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஆங்கில மொழிபெயர்ப்பினாலே ஏற்பட்ட ஒரு காரியம். ஆனால் எபிரேய மூல பாஷையில் ஏசாயாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாடுகள், துக்கங்கள், ஒரு மனரீதியான போராட்டங்கள், சஃபரிங்ஸை மட்டும் குறிப்பிடுகிறது. ஆனால் எபிரேய மூல பாஷையில் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் நமது நோய்களை ஏற்றுக்கொண்டு நமது பலவீனங்களை சுமந்தார். பாருங்கள், இதுதான் ரியல். பாருங்கள், மத்தேயு ஒரு யூத சமூகத்திலிருந்து ஆண்டவரை பின்பற்றும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் முக்கியமாக யூத மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மத்தேயு சுவிசேஷத்தை எழுதுகிறார். பாருங்கள், அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய நோய்களை அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார், அக்செப்ட் பண்ணி அதற்கான கிரயத்தையும் செலுத்திவிட்டார். அந்த நோயின் உக்கிரகத்தை தன்னுடைய சரீரத்தில் அனுபவித்து அதன் மீது வெற்றி சிறந்திருக்கிறார். பலவீனங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். இன்று உயிர்த்தெழுந்து அவருடைய சரீரத்திலே அந்த நோயின் ட்ரேசஸ் இல்லை, பலவீனத்தின் ட்ரேசஸ், அறிகுறிகள் இல்லை, அவைகள் சுகமடைந்திருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அந்த ஜீவ ஊற்றிலிருந்து தான் நாம் பங்கடைய வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த வேதாகமத்தை ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டும், ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையோடு நாம் அதில் படிப்போம். பிரியமானவர்களே, அதில் கர்த்தர் அநேக உண்மைகளை, சத்தியங்களை, வெளிப்பாடுகளை அவர் நமக்கு கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய மண்ணான சரீரங்களிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இதில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டுகிறார். அவருடைய வார்த்தைகளை, வசனத்தை அனுப்புகிறார், நம்மை சுகமாக்குகிறார், அழிவுக்கு நீங்களாக்குகிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 107:10-20 வாசித்து பாருங்கள். அங்கே நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தினால் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள், ஆனாலும் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவருடைய கிருபை நிமித்தமும் அவருடைய அதிசயமான செயல்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக என்று பக்தன் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். நாம்
சில நேரங்களில் எமர்ஜென்சி கால் அனுப்புகிறோம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் அங்கேருந்து உடனே உத்தரவு அனுப்புகிறார், நம்மளை சுகமாக்குகிறார், அற்புதங்களை செய்கிறார், பலத்த பெரிய செய்களை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அதே நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியமும் இருக்கிறது. நீங்கள் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் என் சொல்லுக்கு கவனமாய் செவி கொடுத்து என் பார்வைக்கு முன்பதாக செம்மையானதை செய்து என் கட்டளைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னுடைய நியமங்களை நீங்கள் கை கொண்டால், பாருங்கள், அங்கே 4 காரியம் குறிப்பிடப்படுகிறது. கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக செம்மையாய் நடந்து கொள்ள அர்ப்பணிக்கணும், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு இடம் கொடுக்கணும், கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நியமங்களை கை கொள்ளணும். இது பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணம், அது ஒரு பக்கம், அது யூதர்களுக்கு என்று கொடுக்கப்படுகிறது. அதிலிருந்து நம்ம கர்த்தருடைய ஒத்தாசையோடு சில காரியங்களை புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் பிரமாணம், கிறிஸ்துவின் கட்டளைகள், கிறிஸ்துவின் உபதேசம், கிறிஸ்துவின் நியமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த யாத்திராகமம் 15, 26, 27 குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு நான் வரப்பண்ணேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறேன். நானே பரிகாரி. பாருங்கள், இந்த பரிகாரத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றினார். பாருங்கள், அவர் வைத்தியவர் மாத்திரமல்ல, அவர் தன்னையே பரிகார பலியாக்கி நம்மை வாழ வைக்கும்படிக்கு அவர் உயிர்த்தெழுந்து இன்று நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சரி, அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் இருக்கிற வீட்டிலும் இந்த கர்த்தரை துதிக்க பழக வேண்டும். இந்த தேவ சமூக பழக்கத்திலே நாம் வளர வேண்டும். வளரும் பொழுது இந்த சுகபலன் ஆரோக்கியம் இன்னும் நமக்குள்ளும் இருக்கும். நம் மூலமாக குடும்பத்தில் உள்ளவர்கள், மற்றவர்கள், நாம் இருக்கிற பட்டணம், கிராமங்களிலே தேவன் அதை இந்த நாட்களிலே வெளியரங்கமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எரேமியா 33:6 அழகாக சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். குணமாக்கின பிறகு கர்த்தர் நமக்கு சமாதானத்தை இன்னும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னும் திருவசனமாகிய சத்தியத்திலே நம்மை வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், இது நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனேயே வந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய ஆர்வம், அக்கறை, அதை செயல்படுத்த விட்டு கொடுத்தல். ஸ்தோத்திரம். இன்று நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு குடும்பத்திலே அதை மறைத்து வைக்கக்கூடாது. குடும்ப ஜெபம் அவசியம். குடும்பமாக கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். நம்முடைய எல்லைகளிலே இப்படிப்பட்ட சவால்கள், சோதனைகள் வரும் பொழுது விழிப்புணர்வோடு கூட கர்த்தரை நோக்கி ஜெபிக்க பழக வேண்டும். அதுதான் இயேசு குறிப்பிட்டார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று குறிப்பிட்டார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எங்களுக்கு திருமணமான புதிதில் எங்களுக்கு முதல் குழந்தை பிறந்த பிறகு என் மனைவி மிகவும் உதிரப்போக்கினால் கஷ்டப்பட்டார். பாருங்கள், அவள் இருந்த ஊர் ஒரு சின்ன கிராமம். பக்கத்தில் ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல், கிறிஸ்தவ மிஷன் ஹாஸ்பிட்டல் இருந்தது. அங்கே கொண்டு போய் காமித்த பொழுது அது முடியாது, நீங்கள் வேறு சிட்டியில் உள்ள பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அங்கேருந்து இன்னொரு சிட்டிக்கு போய் அங்கேயும் டாக்டர்ஸ் கைவெறித்து விட்டார்கள். மூன்றாவது அங்கே நாகர்கோவிலிலே உள்ள ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அவர்கள் கொண்டு சென்றார்கள். போகிற வழியிலே ஜெபம் பண்ணுவதற்காக என்னிடத்தில் தகவல் தெரிவிப்பதற்காக தொலைபேசியிலே சொன்னார்கள். நான் உடனே புறப்பட்டேன். ஆவியானவர் சொன்னார், போ, நன்று ஜெபிக்க முதலாக உன்னை விட்டுக்கொடு என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்தினார். உடனே என்னுடைய ஜெப அறையிலே சென்று முழங்கால் படியிட்டு ஆவியிலே நிரம்பி கர்த்தருடைய முகத்தை நோக்கி தேடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். தேவ சமூகம் வெளிப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், அவளுக்கு விரோதமாய் வருகிற அந்த 2 சாபத்தின் ஆவிகளை துரத்து என்று சொல்லி ஆவியானவர் சொன்னார். அப்போது துரத்தின பொழுது கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கினது. நான் இப்பொழுதே அவளை சுகமாக்குகிறேன்,
நீ அங்கே சென்று அவளுடைய தலையிலே கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ண அவள் சுகமடைவாள் என்று சொல்லி குறிப்பிட்டார் ஆண்டவர். அதே போல் நான் புறப்பட்டு சென்றேன். இரவிலே அவளை பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. மறுநாள் காலையிலே போய் பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்பொழுது அவள் லேசாக தான் சுயநினைவோடு இருந்தாள். அவளுக்காக தலையில் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணினேன். உடனே கர்த்தருடைய அக்கினி அவள் மேலே இறங்கினது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உன் மீது புரளுவதில்லை, நான் உன்னை மீட்டு கொண்டேன், அக்கினியின் மீது நடந்தாலும் நீ வேகாது இருப்பாய் என்று. அந்த வார்த்தையை சொன்ன உடனே தேவனுடைய வல்லமை அவளுக்குள்ளே இறங்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்று அந்த அவள் இருந்த நிலை அவளுடைய கர்ப்பப்பையை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அற்புதமாக அவளை சுகமாக்கினார். ஒரு 2 நாள்லேயே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் வர உதவி செய்தார். நான் ஒரு 10-15 நாள் கழித்து கேட்டேன், எப்படி இருந்தது என்று சொல்லி அந்த ஹீலிங். அவள் சொன்னால், ராத்திரி நான் ஒரு விதமான மூழ்கும் நிலைமையிலே இருந்து கொண்டு இருந்தேன். காலையிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும் உங்கள் வாயிலே கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையை ராத்திரி என்னோடத்தில் யாரோ பேசுவது போல் இருந்தது. ஆனால் அதே வார்த்தை காலையில் உங்கள் மூலமாக வந்த பொழுது அது டபுள் கன்ஃபர்மேஷன் ஆனது. நான் சுகமடைந்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி குறிப்பிட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, விழிப்புணர்வோடு கூட ஜெபிக்க பழகுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே இந்த வியாதி, நோய்கள், பலவீனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவைகளின் மீது அவர் சிலுவையிலே ஜெயித்த அந்த ஜெயத்தை பூரணமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கான கிரயத்தை அவர் கொடுத்து விட்டார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியான நேரத்தை ஒதுக்குங்கள். குடும்ப ஜெபத்தை ஆரம்பியுங்கள். கர்த்தருக்கு விட்டு கொடுங்கள். உங்கள் எல்லைகளிலே மகிமையான மாற்றங்களை, முன்னேற்றங்களை பார்ப்பீர்கள். உங்கள் மெடிக்கல் பில்ஸ் எல்லாம் குறையும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்திலும் இடம் கொடுங்கள், உங்கள் இல்லத்திலும் இருக்கிற சமுதாயத்திலும் இடம் கொடுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆவியானவர் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் என்று சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே, உங்கள் ஒளி இன்னும் என் மீது பிரகாசிக்கட்டும், எனக்கு அருமையானவர்கள் மீது பிரகாசிக்கட்டும், நான் இருக்கிற சமுதாயத்தில் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி கேளுங்கள். ஸ்தோத்திரம். கிருபை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். பிதாவாகிய தேவரீர் குற்றங்கள் குறைவுகளை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினாலே மன்னிப்பீராக, ஒரு இரக்கம் காண்பிப்பீராக. உம்முடைய நாமத்தினாலே அவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த நோய்கள், சாபத்தின் வல்லமைகள், வாதைகள், பலவீனங்கள் இப்பொழுதே அவர்களை விட்டு விலகி போகும்படிக்கு உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். தெய்வீக சுகபலன் ஆரோக்கியம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டுமாடும். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், அவர்கள் புறப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள் என்று சொன்னபடியா ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் அற்புத சுகபலன் ஆரோக்கியம் இப்பொழுதே பூரணமாக உண்டாவதாக, அவர்களுக்கு அருமையானவர்களுக்கு உண்டாயிருப்பதாக. அவர்களுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களை வெளிச்சத்தின் பாதையிலே, ஜெயத்தின் பாதையிலே, பரிபூர்ண சுகபலன் ஆரோக்கியத்திற்குள்ளே அற்புதங்களோடு அதிசயமாய் நடத்தி செல்வீராக. தேவரீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய சுகபலன் ஆரோக்கியம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரே, அற்புதங்களை பெறுகிறது மாத்திரமல்லப்பா, கிரமமாக அவர்கள் உம்மை துதிக்கவும், உம்முடைய சமூகம் அவர்கள் எல்லைகளிலே வெளிப்பட அர்ப்பணிக்கவும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னபடியா தேவனே, உம்முடைய மகா தயவுள்ள கரம் பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்தி செல்ல தொடர்ந்து அவர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க அனுக்கிரகம் செய்வீராக. ஜெபங்களை கேட்டதற்காக, நல்ல பதில்களை தருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையால் எடுக்கிறோம். கிறிஸ்தேசு நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.